எல்சிஎம் ஆஃப் த 2 நம்பர். ஓகே. எல்சிஎம் வந்து எவ்வளவா 630. ஹெச்சிஎஃப் வந்து 9. 2 நம்பரையும் கூட்டினா வந்து நான் 153. அப்போ 2 நம்பர் கழிச்சா என்னன்றது தான் கேள்வி. இதே மாடல் சம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? இதே கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதே மாடல் சம் தான் எதுவும். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்களேன். அதில் வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர் இஸ் 2 அப்படின்னு இருக்கும். அந்த கேள்வியை பாருங்கள். அந்த கேள்வி வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரியலன்னா வந்து அதை போய் பாருங்கள். ஓகேவா? இது வந்து பாருங்கள். இது வந்து ஈஸி தான். ஃபஸ்ட்டு நான் புத்தகத்தை வந்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா எல்சிஎம்மை வந்து ஹெச்சிஎஃப்பால் வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 70 கிடைக்கும். 70 வந்து என்ன மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா 10 × 7 தானே வரும். பெரிய நம்பர் வந்து ஏக்கு வச்சுங்க. 10 × 7 70 ஆச்சா. இந்த ரேஷியோ இந்த 10 7 கூட வந்து ஹெச்சிஎஃப் வந்து இப்போ நம்ம பெருக்குங்களா. ஹெச்சிஎஃப் வந்து பெருக்குனா ஆகும் 90 63. இதுதான் வந்து அந்த நம்பர். இதான் வந்து ஷார்ட்கட்டில் அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், எல்சிஎம்மை ஹெச்சிஎஃப்பில் பெருக்குனா 70 கிடைக்கும். ஓகேவா? அந்த 70க்கு ஃபேக்டர் என்ன இருக்குது 10 7. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஹெச்சிஎஃப்பால் பெருக்கணும். பெருக்குனிங்கன்னா ஏபி வந்து கிடச்சிடும். எடுத்து கழிச்சா 27. அதாவது வந்து நம்ம ரேஷியோ கூட ஹெச்சிஎஃப் பெருக்குனா அந்த நம்பர் கிடைக்கும் இல்லையா? நிறைய சமூகம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே இதுதான் இதுவும். நம்ம இதை வந்து ரேஷியோன்னு வச்சுங்க. ரேஷியோ கூட ஹெச்சிஎஃப் பெருக்குனா அந்த ஒரிஜினல் நம்பர் கிடச்சிடும் இல்லையா? அதே லாஜிக் தான். ஏன் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்றதை வந்து நான் இன்னொரு சம்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் தி 2 நம்பர் இஸ் 2 அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இருக்கும். அந்த சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டாக தான் அந்த சம் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும்.